விஜயோட காங்கிரஸ் போயிருந்தா அடிக்கிற அடியில விஜய் கதறி கொண்டே இருந்திருக்கும். இப்ப சிக்கி இருக்கிறது யாருன்னு சொன்னா திமுக பயங்கரமா சிக்கி இருக்குது. இந்த தொகுதியில இந்த ஒன்றுக்கும் உதவாத காங்கிரசும் ஒன்றுக்குமே உதவாத இந்த பிஜேபி அதிமுக கூட்டணியோட தான் இனி மோத பயணம். எங்களோட அண்ணன் திருமாவூர் 8 சீட்டு, ஆனா பெரிய அளவுக்கு ஒன்றுமே இல்லாத தேமுதிகவுக்கு 6+1. என்னடா தம்பி கதைக்கிறானுங்க சந்தி வெளியில, எப்படி அண்டா நேத்திய அடி கதிர வெளியில, சந்தி வெளியில. வணக்கம் நண்பர்களே. என்னைக்கு என்னன்னு சொன்னா, இந்த கக்கூசில் இருந்த கணப்பொழுது மாதிரி பாத்ரூம்ல குளிச்சு கொண்டு கேட்க திடீர்னு அவள் ஒரு கதறச்சத்தம் கேட்குது. என்னடான்னு பார்த்தா நம்முடைய பழைய தம்பி தற்போதைய தற்குறி ஜவாக்குமார் கதறான். என்னடான்னு பார்த்தா இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணி எல்லாம் ஓகே ஆயிட்டுது, அதால அவன் கதறன்னு கதறான். சரி, என்னடா ஏன் இப்படி கதறான் அப்படின்னு பார்த்தா ஓகே அவனுக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்ததுன்னு சொன்னா காங்கிரஸ் டிவிக்கோட வந்துடும் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் இல்லைன்னு முடிஞ்சுது. இப்போ வேற வழி இல்லாம தனித்து விடப்பட்டதால டிவிக்கே இப்ப தனியா நிற்க வேண்டிய ஒரு சூழலுக்கு வந்துட்டுது. அப்போ சரி, ஓகே பார்ப்போம் அப்படின்ட்டு நானும் பார்த்தேன். யாராருக்கு என்ன மாதிரி அப்படின்னு பார்த்தா காங்கிரஸுக்கு ஏதோ 28+1 சொல்லி முடிச்சிருக்கணும். மற்றது இந்த அல்ற சில்லற 1-2 தான் இந்த கருணாஸ், வேல்முருகன், மற்றது இந்த இது எல்லாத்துக்கும் சின்னத்தையும் கொடுத்து இதில் அங்கே பிடிங்க கொண்டு நீங்கள் நில்லுங்கன்னு சொல்லி அங்கேயும் கொடுத்தாச்சு. ஒரே ஒரு ஆளை தான் பார்த்தால் ஒரே குழப்பமாக கிடக்கேன். எங்களோட அண்ணன் திருமாவுக்கு 8 கொடுத்துருக்குறாங்க, 8 சீட்டு. ஆனா பெரிய அளவுக்கு ஒன்றுமே இல்லாத தேமுதிகவுக்கு 6+1. அப்ப எனக்கு ஒரே யோசனை, என்னடா இது, எங்களோட அன்னைக்கு தான் எல்லாரும் சொல்லினோம். ஐயநாதன் ஐயா எப்பவுமே எல்லா இடத்துலையும் சொல்லுவார், ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலேயே அதிகமான வாக்களை வச்சிருக்கிறது விசிகா அப்படி இப்படின்னு எல்லாம் நிறைய கதைப்பார். அப்ப என்னத்துக்கு இவருக்கு 8 கொடுத்துருக்கு, அவைக்கு 6 கொடுத்துருக்குது? அப்ப என்ன இப்ப அண்ணேட்ட ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லி, திருமானேட்ட ஒருத்தரும் இல்லை, அவர் பெரிய அளவுக்கு ஆதரவு இல்லை அப்படின்னு சொல்லி திமுக ஒரு முடிவுக்கு வந்துட்டுதான் என்ன குழப்பம்னு விளங்கல. இல்லாட்டி வேறு ஏதாவது அள்ளிக்கிள்ளி கொடுத்து ஓகே இது போதும் சாமி, நாங்க இந்த 8ஓட போறோம் அப்படின்னு சொல்லி ஒத்துக்கொண்டு போயிட்டாரோ என்னமோ தெரியல. இது ஒரு சிக்கலும் நடந்திருக்கு. சரி, என்ன செய்யறது, அவருக்கும் வயிறுக்கு பசிக்கும் நிறைய பிரச்சனைகள் இருக்குத்தானே. சரி, ஓகே, அவரை விடுவோம் ஒரு சைட்டுக்கு, அவர் தண்டை வாட்டின்னு கேட்டும். ஆனா இப்ப என்ன பாடின்னு சொன்னா, இந்த காங்கிரஸ் சொல்லப்போனா உண்மையிலே காங்கிரஸ் தப்பிட்டுதுன்னு தான் சொல்லுவோம். ஏன் தப்பிட்டேன்னு சொன்னா, இப்ப இவங்களோட இருந்தா ஏதாவது டெபாசிட் இருந்தாலும் காப்பாற்றலாம். ஆனா விஜயோட போயிருந்தா என்ன நடந்திருக்கும்னு சொன்னா டெபாசிட்டும் காலியாகி ஒட்டுமொத்தமா ஒன்றும் இல்லாம போயிருக்கும். விஜய் கட்சி எப்படி போதோ அதே மாதிரி விஜயின் தப்பிட்டார். எப்படி தப்பினா சொல்லுங்க, இந்த நாம் தமிழர் கட்சிக்காரன் இருக்காங்களோ இவங்களை என்ன சொன்னா, விஜயோட காங்கிரஸ் போயிருந்தா அடிக்கிற அடியில விஜய் கதறி கொண்டே இருந்திருக்கும். அந்த கதறல் சத்தம் கொஞ்சம் குறைவா இருக்குமே. நீங்க என்னன்னு சொன்னா, ஏன்டா இனி இதை அப்படி ஒரு சைட்ல ஒதுக்கி விட்டுட்டு இனி திமுக காங்கிரஸ் கூட்டணிய வலுவா மூர்க்கமா நாம் தமிழர் எதிர்க்கும். அந்த விஷயத்துல பாத்தீங்கன்னு சொன்னா விஜயும் தப்பிட்டார், காங்கிரஸும் தப்பிட்டுது. இப்ப சிக்கி இருக்கிறது யாருன்னு சொன்னா திமுக பயங்கரமா சிக்கி இருக்குது. என்ன பிரச்சனைன்னு சொன்னா, கூட்டணிக்கு பேச்சுவார்த்தைக்கு முதல்ல காங்கிரஸ் ஒரு சில தலைவர்கள் அழைச்ச கதைகள் அது இதெல்லாம் அவங்களுக்கு மண்டைக்குள்ள பயங்கரமா பெரிய எரிப்பே நிற்பாங்க, கோபமா நிற்பாங்க. இப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, இப்ப கொடுத்திருக்கிற 28 தொகுதி அவங்க கட்டிக்காரு பாத்தீங்களா, 156க்கு மேல +12 அப்படி அவங்க பயங்கர தங்கட சின்னத்துக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கொண்டு தான் மிச்சத்தை தான் அங்க பிச்சை ஓட்ட மாதிரி போட்டிருக்குது. இப்ப இந்த 28 தொகுதியில காங்கிரஸ் வரவே கூடாதுன்னு சொல்லி யாரும் வேலை பார்க்க தேவையில்லை, திமுக காரன் தானே வேலை பார்ப்பான். அப்ப இதுல என்ன சிக்கல்னு சொன்னா, இனி காங்கிரஸ் நாங்க யாரும் கஷ்டப்பட தேவையில்லை, இதோட திமுகவோட சேர்ந்து காங்கிரஸும் அப்படியே ஓரங்கட்டப்படும்.
இதில் வந்து நாம் தமிழருக்கு இனி இல்லைன்னா இலகுவாக போயிட்டுது இந்த தேர்தல் பிரச்சாரத்தை செய்கிறதுக்கு. ஏன்னு சொன்னால் இனி எந்த விதமான பிரச்சனையும் இல்லை, ரெண்டு பக்கம் அடிக்க தேவையில்லை. இப்போ காங்கிரஸும் டிவிக்கே ஒண்டா சேர்ந்துருன்னு சொன்னால் இதையும் அடிக்கணும், புறாங்கால திமுகவையும் அடிக்கணும். ஓகே, பிஜேபி அந்த கூட்டணி என்ன எடப்பாடி கூட்டணியை விடுங்க. ஆனால் இந்த சிக்கல் எல்லாம் இனிமே கிடையாது. ஏன்னு சொன்னால் பிஜேபி பற்றி கதைக்க தேவையில்லை, ஏடிஎம்கே பிஜேபி கூட்டணியை பற்றியும் கதைக்க தேவையில்லை. ஒற்றே எதிரி நாம் தமிழருக்கு இனி திமுக தான். தமிழ் தேசியமா திராவிடமா அடின்னு சொன்ன அடி அந்த மாதிரி அடிகளும் உண்மையிலேயே இப்போ அண்ணன் சீமானுக்கும் இலவா போயிட்டுன்னு சொன்னால் எப்படித்தான் பார்த்தாலும் காங்கிரஸோடு தான் அங்கே மோதணும், அதே மாதிரி பிஜேபி கூட்டணியோடு தான் மோதணும். அப்போ திமுக இதுக்குள்ள இல்லை. அப்போ மற்ற தொகுதி எல்லாத்துலேயும் திமுகவோட இந்த தொகுதியில் இந்த ஒன்றுக்கும் உதவாத காங்கிரஸும் ஒன்றுக்குமே உதவாத இந்த பிஜேபி அதிமுக கூட்டணியோடையும் தான் இனி மோத பயணம். தேர்தல்களெல்லாம் சூப்பராக சூடு பிடிக்க போகுது. அதான் இந்த செய்தியை தான் சொல்லணும்னு சொல்லி போட்டு வந்தான். இந்த உண்மையிலே இந்த செய்தியை சொல்லணும்னு சொல்லி ஞாபகப்படுத்தினதாருன்னு சொன்னால் எங்களோட பழைய தம்பி, முன்னாள் தம்பி, இன்றைய தற்குறி. சரி, அவனை அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னு சொன்னால் அவன் வேலையை விட்டுட்டு சொந்த ஊரையும் விட்டு இப்போ சென்னைக்கு பிழைப்பு பஞ்சந்தாடி வந்தவன். அப்போ வந்த இடத்துல அவன் நாம் தமிழருக்கு தமிழ் தேசியத்துக்கு சப்போர்ட்டாக இருந்தான்னு சொன்னால் அவனுக்கு ஒன்றும் பெருசாக வர போகிறதில்ல. என்ன அந்த இதில் வீடியோ போடையே வியூஸ் கொஞ்சம் கூடும், மற்றபடி அவனுக்கு ஒரு விதமான லாபம் இல்லை. இப்போ செக்கிக்கு சப்போர்ட் பண்ணேங்க தெரியும் தானே, அவனுக்கு கொஞ்சம் அவனுக்கான உழைப்புக்கு பார்க்கறதுக்கான ஒரு வழியும் இருக்குது. ஏன்னா அதை அவங்க செய்து கொடுப்பாங்க. கிட்டத்தட்ட தம்பி எப்படித்தான் பார்த்தாலும் செட்டில். ஆனால் என்ன சிக்கல்னு சொன்னால் இந்த 26 எலெக்ஷனுக்கு பிறகு தம்பி எந்த பக்கம் போய் நின்று பஞ்சம் பிழைக்க போகிறான்றான், பெரிய பிரச்சனை. தம்பி நல்லா கட்டிக்கார் உண்மையிலே. அவன் முந்தி நான் விரும்பி பார்க்குறேன் அந்த வீடியோ, இப்பவும் பார்க்குறேன். அதெல்லாம் இன்றைக்கு பார்க்கக்கூடிய வந்தது. ஏன்னா ஆள் வந்து நல்ல வடிவானபடியே நல்ல லுக்கா ஸ்டைலாக இருப்பான். கதைக்கிறது இந்த நக்கல் நையாண்டி எல்லாம் வந்து அவங்களுக்கு இந்த ஊர் வட்டார வழக்கு இந்த மாதிரி எல்லாமே சூப்பராக இருக்கும். சேகுவேரா ரவிசங்கர் ஒரு சூப்பர் பேர் வச்சார் அப்படின்னு சொன்னால் தமிழகத்தின் ஞானை குழந்தை பாரிசாலன். இப்போ பாரிசாலனுக்கு எல்லாம் வந்து அப்படி அந்த ஒரு நகைச்சுவா, கொஞ்சம் முஸ்பாத்தியா, கொஞ்சம் இதெல்லாம் கதைக்க தெரியாது. அவன் வன்மத்தை கக்குற மாதிரி கக்கிட்டு போயிட்டே இருப்பான். ஆனால் இப்போ நான் அப்படி அவன் கெட்டிக்காரன். ஆனால் அவசரப்பட்டு ஒரு தற்காலிக வேலையை சில பேர் ஏற்றுக்கொள்கிற மாதிரி இவன் இந்த டிவிக்கு சப்போர்ட்டுக்கு போயிட்டான். சரி, திருந்தி வருவான், வந்தால் திருப்பி ஏற்றுக்கொள்வான். என்ன, நன்றி, வணக்கம். முக்கியமாக ஒரு விஷயம், நீங்கள் எல்லாரும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, எங்களுக்கு ஆதரவு தாங்கோ. இது என்ன சிக்கல்னு சொன்னால் சொந்த காசுலேயே எடிட்டருக்கு சம்பளம் எல்லாம் கொடுத்து இப்படியே செய்து கொண்டு இருந்தா குடும்ப லிஸ்ட்ல இருந்து என்ன வந்து எடிட் பண்ணி விட்டுருவினோம். அதனால் நீங்கள் இப்படி ஆதரவு தந்தால் தான் நாங்கள் தொடர்ந்து இந்த தமிழ் தேசிய கருத்துக்களை முன்வைக்கலாம். நன்றி.